ஜெய் ஜவான் ஜெய் கிசான். மழை அதிகமாக பெஞ்சதுனால நம்ம நூக்கல்ல ஒரு நோய் பிரபலமாக பறந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா மழை கண்டினியூஸாக பெஞ்சதுனால தான். நம்ம அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் இது நோய்க்கு எந்த மருந்து கொடுக்கணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்த்துட்டு வரலாம். ரொம்ப நன்றிங்க சார். நம்ம தோட்டத்துக்கு விசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிண்ணா. அடிக்கடி பார்க்குறோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நூக்கல் ஃபீல்டில் இருக்கோம். இப்போ அண்ணா பேர் நாகராஜ். ஒரு ஏக்கர் நூக்கல் போட்டிருக்காரு. இப்போ ஸ்டேஜ் ஒரு 40 நாள் 35 டு ஒரு 40 நாள் ஸ்டேஜ் இருக்கும். இப்போ அண்ணா தோட்டத்தில் என்ன பிரச்சனைனா புழு இருக்குது. இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா தண்ணி அதிகமாக நின்று தேமமாகிருக்கு. இதனால் என்ன ஆகுனா செடி வேர் அழுகி செடி அங்கங்கே செத்துட்டே வந்துருக்கும். இப்போ அதுக்கு மருந்து என்ன அடிக்க போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு கொசைடு லார்வி சைடு புழு இருக்கிறதுக்கு சினிமா கொடுத்துருக்காங்க. அது கூட கோபுரா கொடுத்துருக்காங்க. செடி கொஞ்சம் வெளுப்பாக இருக்குது. வெளுப்பாக இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அது கூட மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த டோஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த டோஸ் இப்போ அடித்து பார்த்தீங்கன்னா சினிமா எப்படி வேலை செய்யணும்னா உங்களுக்கு ஸ்லோ பாய்ச்சன் மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது டிரான்ஸ்லமினார் மாதிரி ஆக்ஷன் காட்டும்னா இலை மேலேருந்து அடியில் வரையும் வேலை செய்யும். இலை மேலேருந்து அடியில் வரையும் வேலை செய்யணும்னா கடித்து அந்த புழு கடித்து சாப்பிட்றப்போ அதோட நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. புழுவோட நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அது ஸ்லோ பாய்ச்சன் மாதிரி சாப்பாடு எடுக்காமல் ஒரு மாதிரி பைத்தி முடிச்ச மாதிரி இதாவது அது புழு செத்துருன்னா இப்போ அண்ணா ஸ்ப்ரே பண்ணுறாரு. நாளைக்கு நம்ம எப்படி இருக்குன்னு ரிசல்ட் பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நம்ம தோட்டத்துக்கு விசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அடிக்கடி பார்க்குறோம். ரொம்ப நன்றி மறுபடியும் வச்சகே. இதுக்கான நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கும் போய் அந்த நம்ம ஃபார்மர்ஸ்க்கு இந்த மருந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, அது ரொம்ப உதவியாகும். நம்ம ஃபார்மர்ஸ்க்கு நிறைய பேருக்கு என்ன மருந்து அடிக்கணும்னு சொல்லி ரொம்ப பேருக்கு தெரியாது. அதனால தான் நீங்கள் விசிட் பண்ணுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு எல்லாம் ஃபார்மர்ஸ்க்கு எல்லாமே. இப்போ இந்த தோட்டத்தில் ஒரு இது இருக்கும், ஒரு இன்னொரு ப்ராப்ளம் இருக்கும். மற்ற தோட்டத்தில் வேறு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நிறைய தோட்டத்தை பார்க்குறப்ப என்ன ஆகுனா பிரச்சனை எப்படி இருக்குது, இந்த கிளைமேட்டுக்கு இந்த சீசனுக்கும் இந்த சாயில் இதுக்கும் எப்படி இது இருக்குன்னு நம்மளுக்கும் தெரியுதுன்னா அதனால் நம்மளுக்கு தெரியுறத நாமளும் விவசாயிங்க சொல்கிறோம், விவசாயிக்கிட்ட நம்ம கற்றுக்குறோம். சரிங்க சார், தேங்க்ஸ் சார். இந்த நோய்க்கு இந்த மருந்து தான் நம்ம இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ண போகிறோம். தனுக்கா M45 சொல்லிட்டு 4 grams per liter. இது இன்செக்டிசைடு புழு எல்லாம் இருந்தால் சிவான்னு சொல்லிட்டு அது ஒன்று. அப்புறம் சொல்லி இது ரொம்ப காஸ்ட்லியான மருந்து. இது புழுவுக்காக கொசைடுன்னு சொல்லிட்டு இது நல்லா க்ரோத்துக்கு இது ஃபங்கிசைடாக ஆக்டிவ் பண்ணும். ஸோ இது ஒரு ரோகத்துக்கு தான் இதுவும். அப்புறம் கவாச்சி. இது கவாச்சி எதுக்குன்னா நீங்கள் கேட்கலாம். கவாச்சி அந்த கருப்பாக இது இருந்தது இல்லையா, அந்த டாட்ஸ்க்காக இந்த கவாச்சி 2 grams per liter. இது ஒரு இன்செக்டிசைடு. புழு முட்டை அந்த மாதிரி இருந்தால் இதுக்கெல்லாம் அந்த இன்செக்டிசைடு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சூப்பர் கோப்ரான்னு சொல்லி இது இந்த புழு ஃப்ளைஸ் இருக்கும் இல்லையா, அதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு க்ரோத் ப்ரமோட்டர், நியூட்ரியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது ஸ்ப்ரே 200 liters ஸ்ப்ரே பண்ணுறோம். இப்போ அங்கே எப்படியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறோம் பாருங்கள். இப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா ஸ்ப்ரே பண்ணணும், செடி நல்லா ஈரமாக்கணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பண்ணணும். பாருங்கள், நம்ம ஸ்ப்ரே பண்ண அப்புறம் எப்படி இருக்கும் தோட்டம், எப்படி நெளிஞ்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.